வாழைப்பழத்தின் வசியம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் 10 ரகசியங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய ஊர்களிலும் தெருமுனைகளிலும் எல்லா பழக்கடையிலும் என் சாதாரண பெட்டி கடைகளில் கூட மிக எளிதாக மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எது என்று கேட்டால் நாம் எல்லோரும் யோசிக்காமல் சொல்லும் பதில் வாழைப்பழம். ஆனால் இந்த சாதாரணமாக கிடைக்கும் பழம் ஒரு அசாதாரணமான சூப்பர் ஃபுட் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? வாழைப்பழம் சாப்பிட்டால் உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மலசிக்கலுக்கு நல்லது அப்படின்ட்டும் தெரியும். இதை தாண்டி இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த ரகசியத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறேன். தினமும் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது நம்முடைய உடலுக்குள் ஒரு பவர் ஹவுஸை உருவாக்குவதற்கு சமம். அது நம்முடைய ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நம் இதயம், வயிறு, மூளை, ஏன் நம் மனநிலையை கூட சந்தோஷமாக வைத்திருக்க வசியம் செய்யும் ஒரு அற்புதமான பழம். இன்றைக்கு இந்த வாழைப்பழத்தில் அடங்கி இருக்கும் 10 ரகசிய நன்மைகளை பற்றியும், எந்த வாழைப்பழம் உடலுக்கு நல்லது, பச்சை காயா, மஞ்சள் பழமா அல்லது புள்ளிகள் விழுந்த பழமா, சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி சாப்பிடலாம், இரவு நேரத்தில் சாப்பிடலாமா கூடாதா என்பது போன்ற உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவாக அறிவியல் பூர்வமாக பதில் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இனி நீங்கள் வாழைப்பழத்தை பார்க்கும் விதமே மாறிடும். வாங்க வாழைப்பழத்தின் வசிய உலகத்துக்குள் போவோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தின் ஊட்டச்சத்து பெட்டகம், அதாவது நியூட்ரியன்ட் ட்ரெஷர் செஸ்ட். முதலில் இந்த வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு நடுத்தர அளவுள்ள வாழைப்பழத்தில் சுமார் 118 கிராம் என்ன இருக்கு அப்படின்னு தெரியுமா? பொட்டாசியம். இதுதான் வாழைப்பழத்தின் சூப்பர் ஸ்டார். நம்முடைய இதய துடிப்பு, நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு, இரத்த அழுத்தம் ஆகியவற்றை சீராக வைத்திருக்க இது மிக மிக அவசியம். வைட்டமின் B6. நம் உடலில் 100க்கும் மேற்பட்ட வேலைகளுக்கு இந்த வைட்டமின் தேவை. குறிப்பாக இது நம் மூளையின் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக முக்கியம். வைட்டமின் C. சரும ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது எவ்வளவு முக்கியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நார்சத்து. செரிமான ஆரோக்கியத்தின் ஆணிவேர் இந்த நார்சத்து தான். மெக்னீசியம். தசைகளின் செயல்பாட்டிற்கும் நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கும் இது தேவை. இவை மட்டுமல்லாமல் இதில் இயற்கையான சர்க்கரைகளான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் ஆகியவை உள்ளன. இப்போது இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் நம் உடலுக்குள் செய்யும் 10 அற்புதங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உடனடி ஆற்றல் மையம். நம்மில் பலரும் காலையில் எழுந்தவுடன் ஒரு காப்பி குடித்தால்தான் அந்த நாளே தொடங்கும். அல்லது மாலை நேரங்களில் வேலை முடிந்து சோர்வாக இருக்கும்போது ஏதாவது பூஸ்ட் குடித்தால்தான் தெம்பாக இருக்கும் என்று நினைப்போம். இனி உங்களுக்கு ஒரு உடனடி இயற்கையான ஆற்றல் தேவைப்பட்டால் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. விளையாட்டு வீரர்கள் இடைவேளையின் போது வாழைப்பழம் சாப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம், இதில் உள்ள குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரைகள் நம் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகின்றன. ஆனால் மற்ற இனிப்புகளைப் போல இது இரத்தத்தில் சர்க்கரையை கிடுகிடுவென்று ஏற்றி பின் சர் என்று இறக்கி நம்மை மேலும் சோர்வாக்காது. காரணம், இதில் இருக்கும் நார்சத்து. இந்த நார்சத்து சர்க்கரை இரத்தத்தில் கலக்கும் வேகத்தை நிதானப்படுத்துகிறது. இதனால் நமக்கு கிடைக்கும் ஆற்றல் சீராகவும் நீண்ட நேரத்திற்கும் நீடித்து நிற்கும். இரண்டாவது, இயற்கையின் காவல் தெய்வம். நம்முடைய இதய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய எதிரி உயர் இரத்த அழுத்தம் தான். இதற்கு முக்கிய காரணம் நம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் அதிகப்படியான உப்பு, அதாவது சோடியம். வாழைப்பழம் இதயத்தின் காவல் தெய்வம் போல செயல்படுகிறது. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இதில் பொட்டாசியம் மிக அதிகமாக உள்ளது. இந்த பொட்டாசியம் நம் உடலில் உள்ள அதிகப்படியான சோடியத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவுகிறது. இதனால் இரத்த குழாய்களில் உள்ள அழுத்தம் குறைந்து இரத்த அழுத்தம் இயற்கையாகவே கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைப்பதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன. மூன்றாவது, செரிமானத்திற்கு சூப்பர் ஸ்டார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாழைப்பழம் ஒரு சிறந்த இயற்கை மருந்து. மலச்சிக்கலுக்கு நன்கு பழுத்த மஞ்சள் வாழைப்பழம் ஒரு சிறந்த தீர்வாகும். இதில் உள்ள கரையக்கூடிய நார்சத்து, அதாவது சால்யுபிள் ஃபைபர், மலத்தை மென்மையாக்கி அது குடலில் எளிதாக நகர உதவுகிறது. ஆச்சரியமாக வயிற்றுப்போக்கிற்கும் வாழைப்பழம் உதவுகிறது. குறிப்பாக பச்சை நிறத்தில் சற்று காயாக இருக்கும் வாழைப்பழம் இதில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் மற்றும் பெக்டின் எனப்படும் நார்சத்து குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது இழந்த பொட்டாசியம் சத்தையும் உடலுக்கு மீண்டும் தருகிறது. ஆக வயிறு சரியில்லையா, யோசிக்காமல் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம். நான்காவது, மனநிலையை மேம்படுத்தும் மந்திரம்.
சில நேரங்களில் காரணமே இல்லாம நமக்கு சோகமாகவோ எரிச்சலாகவோ அல்லது மன அழுத்தமாகவோ இருக்கும். இதற்கு நம் மூளையில் உள்ள செரட்டோனின் என்ற ஹார்மோனின் அளவு குறைவதும் ஒரு காரணம்தான். இந்த செரட்டோனினை சந்தோஷ ஹார்மோன், அதாவது ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தில் டிரிப்டோஃபான் என்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த டிரிப்டோஃபானை நம் உடல் செரட்டோனினாக மாற்றுகிறது. இதற்கு வைட்டமின் B6 உதவுகிறது. ஆச்சரியமாக அந்த 2 சத்துக்களுமே வாழைப்பழத்தில் நிறைந்துள்ளன. எனவே நீங்கள் மனதளவில் சோர்வாக உணரும் போது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க. அது உங்கள் மனநிலையை மேம்படுத்தி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். 5வது, ஆழ்ந்த உறக்கத்தின் நண்பன். ராத்திரி வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமே, ஆஸ்துமா வருமே அப்படின்னு சொல்றாங்களே, இது ஒரு தவறான கருத்து. உண்மையில் நல்ல தூக்கத்திற்கு வாழைப்பழம் ஒரு சிறந்த நண்பன். இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இயற்கையான தசை இலக்கிகளாக, அதாவது மசில் ரிலாக்சன்ஸாக செயல்படுகிறது. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து போன நம் தசைகளை இவை ஓய்வடைய செய்கின்றன. மேலும் நான் முன்பே சொன்னது போல இதில் உள்ள டிரிப்டோஃபான் தூக்கத்தை வரவழைக்கும், மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்க உதவுகிறது. எனவே படுக்கைக்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு சிறிய வாழைப்பழம் சாப்பிடுவது உங்களுக்கு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் தவிர்க்கலாம். 6வது, எலும்புகளுக்கு பலம். எலும்புகளுக்கு கால்சியம் அவசியம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த கால்சியத்தை நம் உடல் சரியாக உறிஞ்சிக் கொள்ளவும் அது சிறுநீர் வழியாக வெளியேறி வீணாகாமல் தடுக்கவும் சில விஷயங்கள் தேவை. அதற்கு வாழைப்பழம் மறைமுகமாக உதவுகிறது. வாழைப்பழத்தில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் சிறுநீர் வழியாக கால்சியம் வெளியேறுவதை குறைக்கிறது. மேலும் பச்சை வாழைப்பழத்தில் உள்ள ப்ரீபயோட்டிக் நார்சத்து நம் குடலில் கால்சியத்தை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது. இதனால் நம் எலும்புகள் வலுவடைகின்றன. சிறுநீரகங்களின் பாதுகாவலன். ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் நம் உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுகின்றன. பொட்டாசியம் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. தொடர்ந்து வாழைப்பழம் போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வருவது சிறுநீரக கற்கள் உருவாக்கும் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஏற்கனவே சிறுநீரக நோய் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. 8வது, உடற்பயிற்சிக்கு உச்ச துணை. உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் சாப்பிடுவதற்கு வாழைப்பழம் ஒரு மிக சிறந்த உணவு. உடற்பயிற்சிக்கு முன் சாப்பிட்டால் அது தேவையான ஆற்றலை கொடுக்கும். உடற்பயிற்சிக்கு பின் சாப்பிட்டால் அது உடற்பயிற்சியின் போது வியர்வை வழியாக நாம் இழந்த பொட்டாசியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைட்ஸ்களை மீண்டும் உடலுக்கு தந்து தசைப்பிடிப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. 9வது, எடை மேலாண்மைக்கு உதவும். அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவும். இனிப்பான வாழைப்பழம் சாப்பிட்டால் எடை கூடுமே என்று நினைக்க வேண்டாம். அளவோடு சாப்பிட்டால் இது எடையை குறைக்க உதவும். இதில் உள்ள நார்சத்து சாப்பிட்டவுடன் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். இதனால் பசி கட்டுப்படுத்த தேவையில்லாமல் மற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவது முதல்ல குறையும். குறிப்பாக சற்று காயாக உள்ள வாழைப்பழத்தில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் கொழுப்பை எரிக்கும் திறனை அதிகரிப்பதாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. 10வது, சருமத்திற்கு பொலிவு. வாழைப்பழம் சாப்பிடுவது மட்டுமல்ல, அதன் தோலை கூட நம்ம வீணாக்க கூடாது. வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சரும செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி சரும சுருக்கங்கள் வராமல் தடுக்கின்றன. வாழைப்பழ தோலின் உட்பகுதியை முகத்தில் மெதுவாக தேய்ப்பது சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளித்து முகப்பரு தழும்புகளை குறைக்க உதவும். எந்த வாழைப்பழம் சிறந்தது? சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா? முதல்ல பச்சை காயை பார்க்கலாம். இதில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதிகம். இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவு. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் உகந்தது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாக ஏற்றும். மஞ்சள் பழம். இது சுவையாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகம். செரிமானத்திற்கு மிகவும் எளிதானது. புள்ளிகள் விழுந்த பழம். இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இதில் உள்ள ஸ்டார்ச் அனைத்தும் சர்க்கரையாக மாறியிருக்கும். இது செரிமானத்திற்கு மிக மிக எளிதானது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா? நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம். ஆனால் நன்கு பழுத்த புள்ளிகள் விழுத்த பழத்தை தவிர்த்து லேசான மஞ்சள் நிறத்தில் அல்லது சற்று காயாக உள்ள பழத்தை ஒரு நாளைக்கு பாதி அல்லது ஒரு சிறிய பழம் என்ற அளவில் சாப்பிடலாம். உங்கள் உணவிற்கு பின் உடனடியாக சாப்பிடாமல் சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். சரி ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக முடிவுரை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் எல்லாருமே சாதாரணம் என்று நினைக்கும் வாழைப்பழத்தில் உள்ள அசாதாரணமான ரகசியங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். இது வெறும் பழம் அல்ல,
இயற்கையே நமக்கு அளித்த ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம். விலை மலிவானது, சுவை மிகுந்தது, எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது. இனி தினமும் ஒரு வாழைப்பழத்தை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பிஸ்கெட்களுக்கு பதிலாக ஒரு வாழைப்பழத்தை வைத்து கொடுங்க. ஆரோக்கியமான மாற்றங்கள் எப்போதுமே நம் கையில், நம் சமையல் அறையில் இருக்கும் எளிய விஷயங்களிலிருந்து தான் தொடங்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழைப்பழம் பற்றி உங்கள் அனுபவங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து அவர்களும் இந்த நன்மைகளை அறிய உதவுங்க. நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.